ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், ரோஸ் வாட்டர் செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். ரோஸ் வாட்டர் வந்து பன்னீர் ரோஸில் தான் செய்யணும். ஆல்ரெடி நாங்கள் பன்னீர் ரோஸில் தான் செஞ்சுருக்கோம். பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் பெரிய ரோஸ் எங்கள் வீட்டில் நிறைய இருந்துச்சு. சரி, இதில் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்ட்டு தான் ட்ரை பண்ணுறோம். இது முக்கெல்லாம் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த இதழெலாம் கொஞ்சம் பிச்சு வச்சுக்கிட்டேன். அது கொஞ்சம் க்ளீனாக பண்ணி வச்சாச்சு. பட் இந்த இதழ்கள் இருக்குது இல்லைங்களா, அது வந்து நல்லா வாடின போனதெல்லாம் இருக்கக்கூடாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வாட்டரும் நல்லா கிடைக்கும் ஃப்ளேவராக. அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தான் எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷானது மட்டும் எடுத்து வச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு அடுப்பில் பார்த்திங்கன்னா நல்லா பவுல் நல்லா வெயிட்டான ஒரு பாத்திரம் எடுத்து அடுப்பில் வச்சு அதில் ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க. ஸ்டாண்ட் வச்சு அது ஃபுல்லாக ரோஸை கொட்டிடலாம். ப்ரீ ஹீட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. இல்லையா, இந்த மாதிரி பண்ணிவிட்டு ரோஸ் நல்லா கொட்டிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு குட்டி பவுல், அந்த ஸ்டாண்ட் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு குட்டி பவுல் வச்சிடணும். ஏன்னா இதில் அதை கலெக்ட் ஆகிற தண்ணி தான் நமக்கு ரோஸ் வாட்ரு. அது உள்ளே இருக்கிற தண்ணி ரோஸ் வாட்டர் கிடையாது. அதை யூஸ் பண்ணிக்கலாம், பட் நல்ல தண்ணியாக தான் ஊற்றணும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எவாப்ரேட் ஆகி அதில் ஊற்றும். அந்த தண்ணி தான் நம்ம வந்து ரோஸ் வாட்டராக யூஸ் பண்ண போகிறோம். இது இந்த சீக்கிரமாக அந்த தண்ணி நிறைய வரத்துக்கு நான் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ்லாம் போட்டிருக்கேன். மேலே கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் போடக்குள்ள அது கொஞ்சம் ஈஸியாக அதில் கலெக்ட் ஆகும். கொஞ்சம் நிறையாவும் நமக்கு கிடைக்கும்னு போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பவுலில் கலெக்ட் ஆகிற தண்ணி வச்சு தான் நம்ம ரோஸ் வாட்ரு. இந்த தண்ணி தான் எனக்கு கிடச்சது, இவ்வளோண்டு தண்ணி தான் கிடச்சிச்சு. இதுதான் ரோஸ் வாட்ரு. ஆனால் அந்த அளவுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக இல்லைங்க. பன்னீர் ரோஸில் செஞ்சால் நல்லா வாசனையாக நல்லாவும் இருக்கும். பட் இது அந்த அளவுக்கு இல்லை, ஓகேவா இருந்துச்சு, யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த தண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸ்க்கெலாம். இதையும் நம்ம ஒரு கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பவுலில் வச்சு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டிங்கன்னா ஓகே. இது ஒரு 1 வீக் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த பன்னீர் ரோஸ் அந்த பவுலில் கலெக்ட் பண்ணாலும் ஒயிட் பியூர் வாட்டர், அது வந்து வெளியிலே வச்சாலும் நல்லா நிறைய நாள் வரும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.